தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்முடைய தேர்தல் முடிவுகளை நம்ம தினமணியில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போது நாம் நேரலையில இணைந்திருக்கிறோம். நம்மோடு சாமிநாதனும் இருக்கிறாரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா தாவேகா 108 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுக 74 இடங்கள்லையும், திமுக 52 இடங்கள்லையும் முன்னிலையில இருக்கிறாங்க. சாமிநாதன், அண்மை தகவல் என்ன அப்படின்னா, போலி நாயக்கனூர்ல ஓ.பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார், உதயசூரியன்ல போட்டிட்டு. அதாவது அதிமுகவுல முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகவிற்கு வந்து உதயசூரியன்ல போட்டியிட்டு முன்னிலையில இருக்கிறார். அதே சமயம் திமுகவுல முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பின்னடைவில் இருக்கிறார், பின்னடைவில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். போன முறை திரவியம் சார்ட்ட பேசும்போது சொன்னேன், கிட்டத்தட்ட 31 அமைச்சர்கள் தொடர்ச்சியா பின்னடைவில் இருக்கிறாங்க அப்படின்னு. சென்னையில மிக முக்கியமான அந்த 16 தொகுதிகள் சொல்லப்படக்கூடிய இடங்கள்லையும் திமுக தொடர்ச்சியாக பின்னடைவில் இருக்கு. என்ன முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, தாவேகா அந்த தொகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. யார வந்து தாவேகா இவ்வளவு தூரம் வரமாட்டாங்க, இல்ல அவங்க வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு போலனாலும் கூட அதை டிஸ்டர்ப் பண்ற இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நம்மளே கூட பல நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் பொய்யாக்கி இந்த தலைமுறையினுடைய அரசியல் கணிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க தாவேகா. அதான் நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறார், தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வாயிலிருந்து அதிகமாக உச்சரிக்கப்பட்ட கட்சி வந்து திமுக அப்படின்றப்போ, அப்ப திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் மனநிலையில இருக்கிறாங்களோ அந்த வாக்கை வந்து தாவேகா எடுப்பாங்க. சோ அந்த மனநிலையில் இருக்கிறவர்கள் பெரும்பாலும் வந்து நம்ம என்னவா இருப்பாங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவாளர்களா இருப்பாங்க அப்படின்னா. சோ அப்ப அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தான் வந்து தாவேகா பெரும்பாலும் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா முடிவுகள் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, அதிமுக அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கடந்த முறை என்ன எத்தனை தொகுதிகள் இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். 4ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கையில சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவாக இருந்த சமயத்துல இப்போ முன்னிலை அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்குது. 4ஆம் சுற்று வாக்கு எண்ணப்பட்ட சூழ்நிலையில உதயநிதி ஸ்டாலின் வித்தியாசம் எல்லாமே வந்து 1000 தொகுதிகள் 1000 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றனால அந்த நிலை வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இப்போ 4ஆம் சுற்றுல தற்போது நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகிச்சிருக்காரு. சோ அதான் இப்ப நான் அங்க விட்ட இடத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னா, அதிமுக ஓரளவுக்கு ஏறத்தாழ கடந்த முறை எத்தனை தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்களோ அதே தொகுதிகள்லாம் இருக்கிறாங்க. திமுக தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சந்திச்சிருக்கிறாங்க, சரிவை சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 107 தொகுதிகள் வந்து குறைவா பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல தற்போதைய நிலவரப்படி விஜய் அவர்கள் பெரும்பாலும் எடுத்தது வந்து திமுகவுடைய வாக்குகளா இருந்திருக்கு. சோ அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, திமுக அரசு மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருந்திருக்குது. இவங்க போட்ட கூட்டணி கணக்குகள் எல்லாமே வந்து தவிடுபொடி ஆகியிருக்கு. இந்த கட்சிகள் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மண்டலத்துல நமக்கு ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும், சோ இந்த கட்சியோட கூட்டணியை வைத்தோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு விதத்துல உதவும் அப்படின்னு போட்ட கணக்குகள் எல்லாமே வந்து மாறி அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் வந்து இந்த முடிவுகள் சொல்லியிருக்குது. சோ இதுல என்ன ரொம்ப ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லா மெத்தடுமே வந்து இப்போ உடைபட்டு இருக்குது. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல போன முறை, அதாவது 3வது அணியா ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஆளும் அரசுக்கு தான் சாதகமா இருக்கும். அது அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சில உதாரணங்களை குறிப்பிட்டு நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி வரும்போது இந்த பீரியட் அப்படி நடந்திருக்கணும், அப்படி நடக்கல அப்படிங்கும் போது அந்த பழைய முறைகள்ல இருந்தது அந்த ட்ரெடிஷ்னலான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுல குறைந்தபட்சம் திமுக அட்லீஸ்ட் ஒரு 2வது இடத்துக்கு வந்திருந்தாலாவது ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். சோ திமுக கம்ப்ளீட்டா பின்னாடி வந்து தாவேகா அந்த இடத்துக்கு ரிப்ளேஸ் ஆயிருக்கு, அதிமுக எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல அப்படின்றதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ முன்னாடியே பேசின மாதிரி தொடர்ச்சிதான் இப்ப 117 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை தாவேகா பெருமா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியல, ஒரு கேள்வியா தான் இருக்கு. சோ அது அடுத்தடுத்த சுற்றுகள்ல நம்ம என்னன்றதை எதிர்பார்க்கலாம். நிறைய செய்திகள்லாம் வந்தது. பனையூர்ல வந்து கட்சி அலுவலகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி அலுவலகத்துக்கு பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜயோட வீட்டுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த ட்ரெண்ட் தான் நீடிக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். சோ இதன் மூலமா வந்து யாருக்கெல்லாம் என்ன செய்தி நம்ம எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம களத்தை சரியா கணிக்காம விட்டுருக்கோம் நம்ம எடுத்து. இல்ல இது வந்து இது கணிக்காது, இது சொன்னபடியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா வந்து இன்னும் கூடுதலான அளவுல மக்களுடைய குரல்கள் கேட்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நம்ம நிகழ்ச்சிகள்ல பல சமயங்கள்ல பேசும்போது கூட வந்து இந்த விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒண்ணு. ஆனா வந்து இதுல இருக்கக்கூடிய என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம அட்ரஸ் பண்ணிருந்தோம். அந்த வகையில வந்து நம்ம சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவிற்கு இவ்வளவு பெரிய எழுச்சியை நாமும் எதிர்பார்க்கல. நம்மள பொதுவாவே பொதுவெளியில பெரிய அளவு அப்படிங்கிறது இந்தியா டுடே தவிர்த்து வேற யாருமே எதிர்பார்க்கல. சொல்ல போனா தாவேகாவினர் அவங்களுடைய சர்வேஸ்ல சிலதை பேசிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி வந்து டூ க்ளோஸ் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமே கூட சில சர்வேசஸ் எடுத்திருக்கிறாங்க. எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு வரதுக்கு முன்னாடி சில சர்வேசஸ் பல பார்ட்டிஸ் எடுத்திருக்கிறாங்க. அதுல தாவேகாவிற்கு பெரிய ஓப்பனிங் இருக்கு
அப்படிங்கிறத அப்பயும் ஒரு பேசு பொருளாக வந்துச்சு. தாவேகா இந்த முறை நீங்க நான் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்ச விஷயம் அதுதான். தாவேகா மிகப்பெரிய அரசியல் போராட்டங்களை நடத்தல களத்துல, மிகப்பெரிய அரசியல் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இல்ல. ரொம்ப குறுகிய அளவிலான கூட்டங்கள், பிரச்சாரங்கள், மொத்தம் 18 நாள்ல 12 இடங்களுக்கு தான் போயிருக்கிறாரு அவரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது போயிருக்கிறாரு. அதுல சில இடங்கள் வந்து வேட்புமனு தாக்கல், பெரம்பூரும் சரி அதே மாதிரி வந்து திருச்சியும் சரி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக தான் போனது. அதோடு சேர்த்து ரோட் ஷோ பண்ணாங்க. சோ இப்போ இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கே டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது பண்ணாத ஒரு பார்ட்டிக்கு மக்கள் இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையும் கொஞ்சம் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே கூட டீடைலா அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறப்ப என்னன்னா சமூக ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு களமா மாறி இருக்கு அப்படின்னு நம்பலாம். நம்ம வந்து எனக்கு நினைவு தெரிந்து 2016 நிறைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. சமூக ஊடகங்கள்ல நம்ம என்ன வேணும்னாலும் நம்ம பேசலாம், ஆனா அது அந்த களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கற்பனா 10 ஆண்டுகள்ல களத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது சமூக ஊடகங்கள் என்ன தாக்கம் இருக்குதோ அது வந்து களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றதுதான் வந்து இப்ப நம்ம எவிடென்ட்டா நம்ம கண் முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சோ பட் இன்னும் முழுமைவுகள் வரணும், எந்தெந்த தொகுதியில் எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு, யாருக்கு சாதகமான வாக்குகள் அங்க பதிவாயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் நமக்கு நிறைய தகவல்கள் தெரிய இன்னும் பண்றதுக்கான நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் நானு. தற்போது நிலவரப்படி சமூக ஊடகத்தின் தாக்கம் அதிகம் களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத மட்டும் நம்ம உறுதியா எடுத்துக்கலாம். நம்ம இன்னொன்னு இது ஜென்சியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்னும் பேசுறாங்கல்ல, நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த தலைமுறையினுடைய அரசியலை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொன்னால அதோட சேர்ந்து இன்னொன்னு என்னதான் இருக்கு அப்படின்னா இதற்கு முன்பு ஓட்டு போட்டவங்களும் அந்த இடத்த இருந்து மாறி இருக்காங்க. வெறும் தலைமுறை மாற்றமா மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தியோ இல்ல ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மீதான ஒரு அதிருப்தியோ இந்த தேர்தலில் வெளிப்படுத்திருக்கு. இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா விஜய் மாதிரியான பெரிய ஃபோர்ஸ் இல்லாம வேற யார் தேர்ட் பார்ட்டியா வந்திருந்தாலும் அந்த இடத்த அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்பிக்கைக்குரிய வெற்றி பெறக்கூடியவங்க யாருன்னு அவங்க காத்திருந்திருக்காங்களோ என்னமோ, அதனாலதான் இவ்வளவு பெரிய ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இறுதி முடிவு இல்லை அப்படின்னாலும் இந்த அளவு ஒரு காம்படிட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாவேகாவை மக்கள் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டு கொண்டிருந்த கட்சிகள் அது 2 பேராவுமே இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் மீது மக்கள் என்ன அளவு மதிப்பீடு வச்சிருக்காங்க அப்படின்னு திரும்பவும் ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு தாவேகா அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன திமுக எந்த நம்பிக்கையில இருந்தாங்கன்னா வந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகம் செய்த ஒரு ஆட்சியா இந்த கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி இருந்திருக்கு அப்படின்றதும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்தது திமுகவுக்கு. ஆனா அந்த மக்கள் நல திட்டங்களை தாண்டி வந்து பல்வேறு விமர்சனங்கள் தான் மக்கள் மனசுல ஆழமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் சொல்லப்பட்டது என்னன்னா மது பிரச்சனை பெரிதாக முன்வைக்கப்பட்டது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து பெருசா முன்வைக்கப்பட்டது. சோ அப்ப நலத்திட்டங்களை விட இந்த விமர்சனங்கள் தான் வந்து மக்களை பெரிதளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு அது வந்து திமுக தரப்புல கம்பேரிட்டிவ்லி வட மாநிலங்கள் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாலும் அது எதுவும் மக்கள் பார்வையில போயோ இல்ல மக்களுடைய கன்வின்ஸ் பண்ற மாதிரியான பதில்களா போய் சேரல. முடிவுகளை பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஆனா இத்தனைக்கும் வந்து அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்களை போய் கொஞ்சம் மறைமுகமா போய் சென்றடைய திட்டமோ அப்படிலாம் இல்ல, ரொம்ப நேரடியா சென்றடைய திட்டம். மகளிர் உரிமை தொகையாகட்டும், இல்ல நீங்க கட்டணமில்லா பேருந்து திட்டமாகட்டும், அப்புறம் கல்விக்கு அவங்க அறிமுகம் செய்த திட்டங்கள் எல்லாம் ஆகட்டும், இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நேரடி பலன் மக்கள் பெறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா அப்போ என்னவோ சிக்கல் இருந்திருக்கு அப்படின்றத கணிக்க தவறி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்களா இந்த சோசியல் மீடியா விஷயங்கள், அது வந்து ரொம்பவுமே இந்த சமயத்துல ரொம்ப பூமாக்கப்பட்டிருக்கு. இந்த பீரியட்ல வந்து எல்லா கட்சிகளுமே போட்டிக்கிட்ட திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் நம் குறிப்பிட்ட சில இடங்கள் தாவேகாவுமாகட்டும் பணம் வந்து ரொம்பவுமே இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல விளையாண்டுறதுக்கு எஸ்பெஷலி வந்து சோசியல் மீடியா கேம்பெயினுக்காக ரொம்பவுமே எல்லா பார்ட்டிஸுமே ஆல் பார்ட்டிஸ் அந்த பணம் சொன்னீங்களா? ஓகே. சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ்க்கும் வந்து பணம் வந்து நிறையவுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் மக்களுடைய மனநிலையை மாற்றுறது, மக்களுடைய மனநிலைக்கு தான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத களத்துல வரதை காட்டிலும் இணையதளத்துல அவங்க நேரடியா அவங்க வீட்டுக்குள்ள போய் அதை செய்ய முடியும் அப்படின்னு தாவேகா இன்னைக்கு அதை நிரூபிச்சிருக்காங்க. அப்ப வந்து நம்ம களத்துல போய் வெயில நின்று காஞ்சு வந்த தொண்டை தண்ணி வத்தி அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வந்து ஒப்பீடளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்ற செய்தியை வந்து இது உணர்த்துதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அதான் சொல்றேனே, இப்ப இந்த விஷயம் வந்து பொலிட்டிக்கலி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது ஒரு தவறான, ஜெயிச்சாலும் தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஏன்னா மக்கள் பிரச்சனைனா மக்களோட களத்துல வந்து நிக்கணும், அவங்க பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இணையதளத்தின் மூலமா அந்த க்ரௌடை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பொறுப்பா நடந்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்காக களத்துல வந்து நிக்கிறது தான். ஸோ வந்து இப்படி ஒரு வெற்றி தாவேக்காக கிடைச்சாலும் அதை வந்து பொறுப்போடு அணுகிற இடத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னா மக்களுக்காக களத்துக்கு போறதுதான் சரியான ஒரு முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய ஒப்பீனியன்?
இல்ல எனக்கு மக்கள் யாரா இருந்தாலுமே வந்து மக்களோட நிக்கிறதா வந்து எல்லாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. ஆனா நம்ம இப்போ கால சூழலுக்கு ஏற்ப மாற்றங்கள் அடைஞ்சிட்டு வரும்போது எல்லாற்றிலுமே நம்ம வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாற்றத்தை வந்து எல்லாத்துலயுமே நம்ம புகுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம இணையத்தையும் வந்து மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியா பார்த்து அதுலயும் பிரச்சாரங்களை எந்த அளவுக்கு இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கலாமே தவிர முற்றிலுமாக முழுவதுமாக அது விமர்சனமா நம்ம இல்லாம அதையும் ஒரு இதா வச்சுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து களத்துல மக்களோட நிக்கிறதா வந்து சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்றது நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. அதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் 11:30 நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா தாவேகா வந்து கிட்டத்தட்ட 110 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. அதிமுக 72 தொகுதிகள், திமுக 52 தொகுதிகள், நாம் தமிழர் எந்த இடங்களிலும் முன்னிலையில் இல்லை. அதனால வந்து மற்றவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட யாரும் முன்னிலை அப்படிங்கிறது இல்லை. முழுக்க மேஜர் பார்ட்டிஸ் அண்ட் அலையன்சஸ் மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் கவுண்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி. அவங்களுடைய இதை பார்க்கும்போது தெரியுது. இதுல வந்து திமுக கூட்டணியில போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்ம வந்திருக்குது. மற்ற அதே மாதிரி அதிமுக கூட்டணியில அமமுக ஒரு தொகுதியில மட்டும் முன்னிலையில இருக்கு. அவங்க 11 தொகுதிகள்ல போட்டிட்டாங்க. கோவையில பார்த்தோம் அப்படின்னா கோவையில அதிமுகவினுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. அதே சமயம் வந்து தாவேகாவும் வந்து கடுமையான டஃப் அங்க கொஞ்சம் முன்னாடி நிலவரப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தாவேகா வந்து 5 இடங்கள்ல கோயம்புத்தூர்ல முன்னிலையில இருந்ததா வந்து ஒரு தகவல் வந்தது. அதிமுக 4 இடங்களும் திமுக ஒரு இடத்திலும் இருந்ததா வந்து கோவை மாவட்டத்துல. வில்லிவாக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆதவர்ஜுனா முன்னிலையில் இருக்காரு, தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்காரு. அதே மாதிரி வந்து எழும்பூர்ல பார்த்தோம் அப்படின்னா ராஜ்மோகன் அவங்களும் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. ஓகே, இன்னும் வந்து நம்ம பாஜக வந்து 27 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அவங்க வந்து 3 இடங்கள்ல முன்னிலையை வகிக்கிறதா வந்து சற்று முன்பு ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. ஓகே, மாதவரத்துல பிரபு முன்னிலையில இருக்கிறாரு, காஞ்சிபுரத்துல ரஞ்சித் குமார் அவரும் டிவிகே அவரும் முன்னிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த 3 பார்ட்டியை பத்தி நம்ம பேசணும். தாவேகா பேசியிருக்கோம், அதே மாதிரி வந்து அதிமுக பேசணும், திமுகவோட பேசிட்டோம். நாம் தமிழர்னுடைய நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஓட் பர்சன்டேஜா தான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வளர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இறுதியானாதான் உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் தெரிய வரும். ஆனா வந்து தொடர்ச்சியா இவ்வளவு காலம் தேர்தல்ல தனியா போட்டிக்கிட்டும் கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இது ஒரு எண்டு. இன்னொரு 2 பக்கம் வந்தோம்னா கட்சி ஆரம்பிச்சு 2 வருடங்கள் தான் ஆச்சு. சந்திச்ச முதல் தேர்தல், அதுல ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய தாவேகா. இந்த 2 எட்ஜ் இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாத்தாக்கா வந்து நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து கணக்கு இன்னும் ஓபன் செய்யலதான். ஆனா அவங்க எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா தாவேகா வந்து நாம் தமிழரின் வாக்குகளையும் வந்து பெரும்பாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாங்க. சோ நாம் தமிழர் 4வது இடத்துக்கு போகும், தாவேகா 3வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்ப தாவேகா முதலிடத்திற்கே வந்திருக்கா அப்படின்னா டேமேஜ் வந்து எல்லாருக்குமே தான் இருக்கு. நம்ம வந்து நாம் தமிழர் வந்து அவங்க இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப அவங்க வந்து ஒரு சில தொகுதிகளை கடந்த முறை வெற்றி பெற்று இந்த முறை இழந்திருந்தாங்கன்னா வந்து நம்ம அவங்கள வந்து தனித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறனால நீங்க தாவேகாவின் எழுச்சி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கும் பெரிய ஒரு அடியா இருந்திருக்குது, நாம் தமிழருக்கும் பெரிய அடியா இருந்திருக்குது. இப்ப வாக்கு சதவீத தகவல் தெரியாதனால அதிமுக எந்த அளவுக்கு பாதிப்பை சந்திச்சிருக்கு அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. அப்படின்ற அடிப்படையில நாம் தமிழர் தனித்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு தெரிஞ்சு தற்போது நிலையில இல்ல. வாக்கு சதவீதம் வந்தது அப்புறமா வந்து அவங்க எந்த அளவுக்கு வாக்குகளை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும். ஆனா நிச்சயமா வந்து இது அவருக்குமே வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் அவருக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறனால பலருக்கு அதிர்ச்சியே கொடுத்திருக்குது. நீங்க ஆச்சரியம் சொல்றீங்க, நீங்க திமுக பாருங்க, இன்னும் 5000 ஓட்டு வித்தியாசத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவுல இருக்கிறாங்க. அங்க போட்டியிட்ட வேட்பாளர் தாவேகா வேட்பாளர் முன்னிலையில இருக்கிறாரு. அப்போ இது வந்து பெரிய அதிர்ச்சி. அது எல்லாருமே இப்ப தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்ப ஒரு சில தொகுதிகள் வந்து இங்க வந்து வெற்றி நிச்சயம், இங்க கேரண்டி அப்படின்னு ஒரு சில தொகுதி எல்லாம் போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க சொல்லிடலாம். கொளத்தூர் தொகுதி சொல்லிடலாம், சேப்பாக்கம் சொல்லிடலாம், அப்புறமா திருச்சியில நேரு அவர்களுடைய தொகுதி சொல்லிடலாம், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதி சொல்லிடலாம், அப்படிலாம் எல்லாருமே சொல்லுவாங்க. சோ இந்த தொகுதிகள்ல வந்து நீங்க ரிசல்ட் நீங்க என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. காரணம் என்ன, முடிவுகள் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப அங்கேயே வந்து முடிவுகள் வந்து ஒரு மாதிரி பிளக்சுவேட் ஆகுது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த வாக்கு வித்தியாசங்கள் நம்ம 1000 2000 அப்படிதான் இருக்குன்னு நம்ம சொன்னாலுமே கூட சில தொகுதிகள் மாறுறதுக்கான சில இடங்கள்ல மாறி இருக்கு. இப்போ 5000 வாக்குகள் வரைக்கும் கொஞ்சம் முன்னிலை நிலவரங்கள் மாறுது, 3000 வரைக்கும் போயிருக்கு.
இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ எண்ணிக்கையின் அடுத்தடுத்து அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்கு வித்தியாசங்களுடைய ட்ரெண்ட் மட்டும் மாறிட்டே போகுது. அது வந்து தொகுதிகளின் எண்ணிக்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல அப்படின்றதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அடுத்தடுத்த சுற்றுகள்ல இதனுடைய வித்தியாசம்ங்கிறது இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து திமுகவை பார்த்தோம் அப்படின்னா இப்ப 3வது இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வித்தியாசத்துடைய ஒரு ஆவரேஜா நம்ம இப்ப பார்க்கும்போது 3000 வாக்கு வித்தியாசங்கள் வரைக்கும் வருது. ஸோ அதை பீட் பண்ணணும்னா இன்னும் அவங்க காம்படிட் பண்ண வேண்டிய இது இருக்கு. இன்னும் பல சுற்றுகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தான் முன்னிலையில இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தாவேகா இவ்வளவு பெரிய ஒரு கிராஃப் ஏறி இருக்கு அப்படின்னா வந்து அது உண்மையிலேயே கவனிக்க ஒண்ணு. ஏன்னா எந்த ஒரு அலையன்ஸுமே இல்ல. அவங்க ஆக்சுவலி யோசிப்பாங்க தனித்து வந்து நின்று இருக்கிறாங்க. கூட்டணி கணக்குல எதுவும் இல்லை அப்படின்றப்போ முழுக்க முழுக்க மக்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை நம்பி இருக்கிறாங்க, விசில்ற சின்னத்தை நம்பி இருக்கிறாங்க. இதுல வந்து நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ஸ்டார் கேண்டிடேட் சில இடங்கள் வந்து வெற்றி நிச்சயம் யாருனாலும் அதை ஏற்றி அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரின்னு பொதுவாக அந்த இடங்கள் வரும்போது யோசிச்சது என்ன அப்படின்னா இந்த ஸ்டார் கேண்டிடேட்டை தாண்டி ஒரு வேட்பாளரை வந்து வாக்காளர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தொகுதிகளுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பல சமயங்கள் நம்மளும் கூட பேசியிருக்கோம். தாவேகா தரப்புல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேட்பாளர்களை தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கே தெரியாது. இந்த முறை விழுந்த ஓட்டு எல்லாமே வந்து விஜய்க்காக விழுந்த ஓட்டு அப்படிங்கிற பட்சத்துல முழுக்க முழுக்க வந்து வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாதம இருந்தாலுமே கூட நான் வந்து விசிலுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வேட்பாளர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிந்திருந்து அந்த பிரச்சாரம் தீவிரப்படுத்திருந்தா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் தாவேகா. என்ன நினைக்கிறீங்க? என்னது புரியல. இப்ப இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா வந்து வேட்பாளர் பலருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒருவேளை வேட்பாளர்கள்லாம் வந்து மக்கள் மனசுல இன்னும் பதியக்கூடிய வேலைகள் செஞ்சிருந்து இன்னும் வந்து பிரச்சாரத்தை இன்னும் கொஞ்சம் நிறைய வேட்பாளர்கள் சில இடங்கள் தெரியாம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா வந்து இது அதே சர்ச்சைகளுக்குள்ள தாவேகாவும் இருந்தாங்க. தாவேகா கேண்டிடேட்ஸ் இப்போ நீங்க ஜெகநாத் மிஸ்ரா அவர் வந்து கம்பத்துல முன்னிலையில இருக்கிறாரு. அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் லீட்ல போய்கிட்டே இருக்கிறாரு. அவரு பேசின ஒரு காணொலி ரொம்ப வைரல் ஆச்சு. நான் வந்து சாதி வெறியன் தான், ஆனா எந்த கட்சியும் கிடையாதுன்னு பேசினாரு. அவர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது தாவேகாவினரே வந்து பிரச்சனை பண்ணாங்க. இவர் எப்படி அனௌன்ஸ் பண்றீங்க, நாங்களே வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அனுபவம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இன்னும் முன்னாடி இன்னும் மோசமா இருக்கும். அது வந்து மோசமா இருக்கும். இவரு வந்து விஜய் வந்து இன்னும் கேம்பெயினை இன்னும் அதிகப்படியா பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது இன்னுமே கூட கொஞ்சம் தாகத்தை கிரவுண்ட்ல ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால அவருக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து 86 தேர்தலில் கலைஞர் சொன்னதாக நான் படிச்சிருக்கிறேன். அதாவது வந்து அவருக்கு நிறைய கூட்டம் போற பக்கம்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா வந்து தேர்தல் ரிசல்ட்னு வரும்போது வந்து அது ஓட்டா மாறல. அப்ப அவர் வெற்றி அதாவது அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல கலைஞர் என்ன சொன்னாருன்னா வந்து வர கூட்டம்லாம் ஓட்டா மாறிடும்னு நான் நம்ப மாட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது வந்து எல்லா தேர்தல்களையுமே எதிரொலிக்கும். கூட்டம் வந்தா ஓட்டா வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை அதற்கப்புறம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த தேர்தலையும் வச்சிருந்த கேள்வி என்ன அப்படின்னா விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருதுப்பா, இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு. இல்ல அவங்களாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் ரியாலிட்டி பார்க்க முடியுது. கூட்டம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து அந்த கூட்டம் அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சது. திமுக தரப்புல நிறைய மாநாடுகள் நடத்தியிருந்தாங்க. இளைஞர் அணியை மையப்படுத்தி மாநாடு நடத்திருந்தாங்க, மகளிரை மையப்படுத்தி மாநாடுகள்லாம் நடத்திருந்தாங்க. ஸோ அந்த பொதுக்கூட்டங்கள்ல பார்க்கிறப்பே பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தலை தெரிஞ்சதெல்லாம் இருந்தது. ஸோ எல்லா பக்கமும் கூட்டம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற பிரச்சாரங்கள்லயுமே வந்து கூட்டங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படின்ற பட்சத்துல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஆரம்பத்துல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்களுடைய கூட்டம் பார்த்து என்ன விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்ற ஒரு ஆச்சரியம், அதிருப்தி, நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். சோ அது இருந்தது, எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அது ஒரு மாதிரி நார்மலைஸ் செய்யப்பட்டதாவே பார்க்கப்பட்டது. எல்லா கட்சிகளையும் வந்து அந்த கூட்டத்தை வந்து காண்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல எந்த கூட்டங்கள் வந்து இப்ப ஓட்டா மாறி இருக்கு அப்படின்ற பார்க்கும்பொழுது தாவேகாவுக்கு வந்த கூட்டத்தினர் வந்து வாக்கா மாறி இருக்கு. திமுகவினருக்கு வந்த கூட்டம் வந்து வாக்குகளா மாறல அப்படின்றதா வந்து இந்த முடிவுகள் நமக்கு சொல்லுதுன்னே சொல்லலாம். இதுல நம்ம பேசிட்டு இருக்கும் போது கோயம்புத்தூர் பகுதிகளில் தாவேகாவினர் வெற்றி கொண்டாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணல. பட் இந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கு. பல பகுதிகளில் இப்பவே இனிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதுதான் பார்க்க. விஜய் அவர்கள் வீட்டுக்கு அவருடைய ஜோதிடர் போயிருக்கிறதா தகவல் வந்துச்சு. முன்னாடியே போயிட்டாரா அவரு, மாலை சால்வை அதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறதா வந்து தகவல் வந்தது.
அப்போ இனிமே வந்து ஜோதிடர் சொல்லக்கூடிய வழிகள்ல தான் விஜய் செயல்படுவார்னு சொல்லுவீங்களா? அந்த அளவுக்கு நம்ம விமர்சனங்களை வைக்க வேண்டாம். ஆனா ஆரம்பத்துல இருந்தே வந்து அவருக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை வந்து நான் விமர்சனமே வைக்கலங்க. நீங்க சொன்னதை டீகோட் பண்ண உடனே என்ன ஏன் பக்கத்துக்கு பால போடுறீங்க? சரி, ஓகே, அது பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சொன்னது விமர்சனமா என்னன்றதா பார்க்கிறவர்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சோ அதான் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 11:40 மணி நிலவரப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த நிலவரப்படி தாவேகா 106 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 72 இடங்கள், திமுக 56 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் நினைக்கிறேன் நானு. அடுத்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பொறுத்து நம்ம தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு அனாலிசிஸ் மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். நேயர்களும் துல்லியமான முடிவுகளுக்கு நம் தினமணியோடு இணைந்திருங்கள். ரொம்ப அவசரப்படாம என்ன நடக்குதோ கிரவுண்ட்ல அதைத்தான் நம்ம நேரலையில முடிவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் அது சொல்லி அது எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம், நேர்களுக்கே அது புரிஞ்சிடும். அதனால வந்து அடுத்த அரை மணி நேரத்தில் திரும்பவும் உங்களை தினமணியிலிருந்து சந்திக்கிறோம். நேரலைக்கு தொடர்ச்சியாக இணைஞ்சிட்டு இருங்க. முடிவுகள் தொடர்பான எல்லா அறிவிப்புகளுமே நம்ம தினமணி யூடியூப் சேனல்ல நேரலையில் வந்துட்டு இருக்கு. விரிவான செய்திகளை நீங்க படிக்கணும் அப்படின்னா தினமணி.com வெப்சைட்ல நீங்க விரிவான செய்திகளை உங்களால சரியான செய்திகளை படிக்க முடியும். நேரலையில் எங்களோடு இணைந்திருங்கள். திரும்பவும் நம்ம சந்திப்போம்.